உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறக்கே ரெண்டு டேபிள் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா ஒன்று கொண்டு வர்றார். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில 1:45 24 அரசு அங்க வரல, மருத்துவர்கள் வரல. முதல் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இன்று நம்முடைய சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி சாயங்காலம் நடந்த அந்த அரசியல் கூட்ட நிகழ்வில் 41 அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கரூரில் காவல்துறை பந்தோபஸ்த் கொடுத்தது மொத்தமாக 606 பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். 28 செப்டம்பர் கரூரில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் 500 பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார். இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சம்பவ இடத்துல 350 பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மிச்சம் 150 பேர் வேறு வேறு இடத்துல இருந்தாங்க. இன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் ஒரு நம்பர் சொல்றாங்க 606, ஏடிஜிபி கரூர்ல 500, 28 செப்டம்பர்ல. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல பந்தோபஸ்த் என்பது 350. ஸோ இதிலிருந்தே நமக்கு பல விஷயம் தெரியுது. நிகழ்ச்சியெல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது முதல் விஷயங்கள். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். காவல்துறையின் மீது தவறு, அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய தவறு. சென்னை உயர்நீதிமன்றத்திலே சில கருத்துக்கள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அரசின் மீதோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதும் எந்த தவறும் இல்லை என்பதை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையும் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசுவதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழு சிபிஐக்கு முறையாக அவங்க ஆதரவு கொடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகின்றோம். அதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், பதில் சொல்றாங்கன்னா கேளு. உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், காலையில் அதிகாலை, அதாவது 28 செப்டம்பர் அதிகாலை 1:45 மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம். மத்தியானம் 1 மணி முடியும் பொழுது 39வது உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஸோ காலையில் 1:45 ஆரம்பித்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறக்கே ரெண்டு டேபிள் தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே. அதை மறைப்பதற்காக இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இவர் புதுசா ஒன்று கொண்டு வர்றார். 24 மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசா ஒன்று சொல்றார். 24 மருத்துவர்கள் தலைமையில் இந்த உடல் ஆய்வுக்கூறு நடந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில் 1:45 24 அரசு அங்க வரல, மருத்துவர்கள் வரல. முதல் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? முதலமைச்சர் சென்னையிலிருந்து அவசரமா வர்றாங்க. அவர் போவதற்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு.
வந்த உடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும், மரியாதை செய்யணும், போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியிலே இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரியில் இது வெளியே வரும். ரெண்டே 2 டேபிள் வச்சுக்கிட்டு 39 பேர் அன்னைக்கு நீங்க 12 மணி நேரம் கணக்காட்டுறீங்க, அது வாய்ப்பே இல்லை. மருத்துவர்களும் பற்றாக்குறை தான். ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் லாக் எடுப்பாங்க, கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க, யார் எப்போ வந்தாங்க, யார் போனாங்க. அதனால் அதுவரை பொறுத்திருப்போம். நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.